عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم فيغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا قاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் இந்த ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பாக இஸ்லாம் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய கடமைகள் பொறுப்புகள் சம்பந்தமாகவும் அந்த பொறுப்புகளை பெற்றுக்கொள்வது சம்பந்தமாகவும் தகுதியானவர்கள் அதனை நிராகரிப்பதனூடாக எவ்வாறான விளைவுகளை நாங்கள் சந்திக்க நேரிடும் என்பது குறித்தும் பல்வேறுபட்ட செய்திகளை நாங்கள் இன்றைய ஜும்மாவிலே பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுப்புகள் என்று வருகிற போது ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு அடிப்படையில் பொறுப்புகள் மீது பிணைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய குடும்பத்தின் மீது பொறுப்பாக்கப்பட்டிருப்பான். அவனுடைய மனைவி, பிள்ளைகள், உறவுகள் மீது அவனுக்கு பொறுப்புகள், கடமைகள் இருந்திருக்கும். அதேபோல அவனுக்கு கீழால் பராமரிக்கப்பட வேண்டியவர்கள் மீது இவருக்கு பொறுப்புகள் இருந்திருக்கும். ஒரு பிரதேசத்தை வழிநடாத்தக்கூடிய ஆற்றலும் ஆளுமையும் ஒருவருக்கு இருக்கிற போது அந்த பிரதேசத்தை வழிநடாத்தக்கூடிய பொறுப்பை எடுத்து சரியான முறையில் திறன்பட அந்த காரியத்தை, கடமையை நிறைவேற்றக்கூடிய பொறுப்புகள் ஒரு மனிதனுக்கு இருக்கும். ஒரு பிரதேசத்தினுடைய, ஒரு ஊரினுடைய இதயமாக முஸ்லிம்கள் கருதக்கூடிய ஒரு மத்தியஸ்தனமாக, ஒரு கல்விக்கூடமாக பல்வேறுபட்ட கடமைகளையும் சிறப்புகளையும் ஒன்றிணைத்து அமைக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக பள்ளிவாசல் என்கிற ஒன்று காணப்படும். எனவே அந்த பள்ளிவாசல் தான் ஒரு பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்கும், ஒரு பிரதேசத்தினுடைய ஆளுமைக்கும், ஒரு பிரதேசத்தினுடைய கல்வி வட்டங்களுக்கும், இன்னும் பல்வேறுபட்ட அம்சங்களுக்குமான ஒரு மூலவேராக, அதை அந்த பிரதேசத்தினுடைய இதயமாக ஒவ்வொரு முஸ்லீமும் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற பிறகு அங்கே குபா என்கிற இடத்திலே தங்கிய போது அங்கே ஒரு பள்ளிவாசலை தன்னுடைய கரத்தினால் முதலாக கட்டுகிறார்கள். அங்கிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு சென்றவுடன் மதீனாவிலே 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய காணியை
நபிகளார் விலை கொடுத்து வாங்கி மஸ்ஜிது நபவியை அமைக்கிறார்கள். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரதேசத்திலே முதற்கட்ட வேலையாக பள்ளிவாசலை நிர்மாணிக்கிறார்கள் என்றால், அந்த பிரதேசத்தை வழிநடாத்தக்கூடிய ஒரு மாளிகையாக, வழிநடாத்தக்கூடிய ஒரு செயலகமாக பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆரம்பகட்ட செயற்பாடுகளின் ஊடாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அந்த பள்ளிவாசல்கள் சரியான முறையில் நிர்வகிக்கப்பட்டன. சரியான முறையில் அந்த பள்ளிவாசலுடைய கடமைகள் மக்கள் மன்றத்தில் முன்வைக்கப்பட்டன. எனவே அந்த சமுதாயம் அபிவிருத்தி அடைந்த ஒரு சமுதாயமாக, ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழால் கட்டுப்பட்ட ஒரு சமுதாயமாக, பல்வேறுபட்ட சிறப்பம்சங்களுக்கு சொந்தக்காரர்களாக அவர்களை மாற்றி அமைத்தது என்றால், அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் காணப்பட்ட அந்த பள்ளிவாசல் ஒரு செயலகமாக, ஒரு ஜனாதிபதி செயலகமாக தொழில்பட்டதன் விளைவுதான் அது. அல்லாஹ்வின் தூதர் அதை ஒரு ஸ்தலமாக, அதை ஒரு செயலகமாக அமைத்ததன் காரணமாகத்தான் தனி மனிதனாக நின்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை போதித்த போது பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நபிகளார் மதீனாவுக்கு சென்று தன்னுடைய அந்த பள்ளிவாசலின் ஊடாக பல்வேறுபட்ட செயற்திட்டங்களை முன்னெடுத்ததன் விளைவாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு இலட்சக்கணக்கான நபித்தோழர்களை கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறார்கள். பயிற்றப்பட்ட நபித்தோழர்கள், பண்பாடுகளால் வார்க்கப்பட்ட நபித்தோழர்கள், பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் ஈமானிய வேட்கையோடும் ஈமானிய உறுதியோடும் அங்கே அந்த மக்கள் நபித்தோழர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதருடைய தாவாக்களம், அல்லாஹ்வின் தூதருடைய அந்த பிரச்சாரங்கள் பள்ளிவாசல்களை மையமாக வைத்து அந்த மக்களுக்கு போதித்தார்கள். இதனால் தான் நபிகளார் பள்ளிவாசலோடு தன்னுடைய வீட்டை அமைத்து கொண்டு ஒரு ஜனாதிபதியாக, ஒரு பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தலைவராக அந்த மக்களுக்கு வழிநடாத்தக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்துக்கு பின்னால் வந்த கலீஃபாக்கள் கூட அந்த பள்ளிவாசலினுடைய இமாமாக, அந்த பிரதேசத்தினுடைய கலீஃபாவாக, எங்கெல்லாம் இஸ்லாமிய தேசம் இருக்கிறதோ அவைகளை எல்லாவற்றையும் வழிநடாத்தக்கூடிய ஒரு செயலகமாக பள்ளிவாசலை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதரையோ கலீஃபாக்களையோ வேறு பல்வேறுபட்ட இடங்களிலிருந்து சந்திப்பதாக இருந்தால், அல்லாஹ்வின் தூதர் ஒரு ஜனாதிபதி செயலகமாக, கலீஃபாக்கள் ஒரு ஜனாதிபதியினுடைய கலீஃபாவினுடைய செயலகமாக பள்ளிவாசல்களை அமைத்திருந்தார்கள். அந்த பள்ளிவாசலின் ஊடாகத்தான் பல்வேறுபட்ட செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வறுமை கோட்டுக்குட்பட்டவர்கள் எல்லாம் வறுமை களையக்கூடிய நிலைக்கு அந்த பள்ளிவாசல்களுடைய செயற்திட்டங்கள் அமைந்தன. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பிரதேசத்தினுடைய, ஒரு ஊரினுடைய இதயம் என்று சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு இதயம் எந்த அளவுக்கு முக்கியமோ, இதயம் இல்லை என்றால் அந்த மனிதன் வெறும் ஜடமாக மாறிவிடுவான். அந்த இதயம் வேலை செய்யவில்லை என்றால் அவன் ஒரு மையத்தாக, ஜனாசாவாக மாறிவிடுவான். எனவே அந்த இதயம் சிறப்பானதாக, ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்றால் அது அந்த ஒரு பிரதேசத்தினுடைய இதயமாக அந்த பள்ளிவாசலை நாங்கள் கணக்கிடலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த பள்ளிவாசலை அல்லது ஒரு பிரதேசத்தை நிர்வகிப்பது என்பது அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஓடி ஒளிவது கிடையாது. எனக்கு தகுதி இருந்தால் அந்த பொறுப்பை நான் எடுத்து சரியான முறையில் இந்த பிரதேசத்தை, இந்த பள்ளிவாசலினூடாக நான் கட்டியெழுப்புவேன். சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை நான் பாதுகாப்பேன். இந்த சமுதாய இளைஞர்களுக்கான பல்வேறுபட்ட செயற்திட்டங்களை நான் முன்னெடுத்து இந்த பிரதேசத்தை அபிவிருத்தியின் நோக்காக நான் செயற்படுத்துவேன் என்கிற அந்த உள்ளச்சத்தோடு கூடிய அந்த வேட்கை இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய அருள் என்பதை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொறுப்புகள் என்பது பல்வேறுபட்ட நபர்களெல்லாம் இருந்தும் கூட அல்லாஹ் தஆலா என்னை இதிலே தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அது அல்லாஹ் எனக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை என்பதை நானும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஒரு பிரார்த்தனையை சொல்லி காட்டுகிறார்கள். குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷா. அல்லாஹ்வே, நபியே நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ்வே அதிகாரத்துக்கு சொந்தக்காரன்,
அதிகாரத்தினுடைய அதிபதி நீதான். அவன் நாடியவர்களுக்கு அதிகாரங்களை வழங்குகிறான், நாடியவர்களிடமிருந்து அதிகாரங்களை கலட்டி எடுக்கிறான், நாடியவர்களை அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்துகிறான், நாடியவர்களை இழிவுபடுத்துகிறான். நலவுகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய கரத்திலே தான் இருக்கிறது. அல்லாஹு தாலா அனைத்தின் மீதும் சக்தி உள்ளவன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுமாறு அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹு தாலா அதிகாரத்தின் ஊடாக, பொறுப்புகள் வழங்கப்படுவதன் ஊடாக அதிகமானவர்களை கண்ணியப்படுத்தலாம், அதிகமானவர்களை இழிவுபடுத்தலாம், அதிகமானவர்களுக்கு அதனூடாக துன்பங்களை ஏற்படுத்தலாம், அதிகமானவர்களுக்கு அதனூடாக பல்வேறுபட்ட நன்மைகளை ஏற்படுத்தலாம். இது அல்லாஹு தாலா எங்களுக்கு கற்றுத்தருகின்ற ஒரு மிகப்பெரிய பாடம். அப்ப யாரை அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்துவான் என்றால், யாரை அல்லாஹு தாலா யாருக்கு அதிகமான நன்மைகளை வாரி வழங்குவான் என்றால், தகுதி இருந்து அந்த பொறுப்பை பொறுப்பெடுத்து நான் சரியான முறையில் உள்ளச்சத்தோடும் இறையச்சத்தோடும் இந்த கடமையை பொறுப்பை நான் நிறைவேற்றுவேன் என்கிற அந்த இறைபக்தியோடு யாரெல்லாம் இதனை எடுத்துக் கொள்ளுகிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு கண்ணியம் கிடைக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஒருவருக்கு அதிகாரம் கிடைத்து விட்டது என்றால் அங்கே சமநிலைத்தன்மை பேணப்பட வேண்டும், மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட, ஒரு நாட்டை அந்த பள்ளிவாசலுடைய மிகப்பெரிய ஒரு இமாமாக இருந்தாலும் கூட, எங்களுடைய உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய ஒரு இறை தூதராக அவர் இருந்தாலும் கூட மக்களோடு மக்களாக சமநிலைத்தன்மை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் எல்லோரையும் விட தன்னை உயரத்தில் வைக்க வேண்டும் என்று எந்த நேரத்திலேயும் விரும்பியது கிடையாது. அவர்கள் மக்களோடு மக்களாக, மக்கள் எப்படி உடுத்துவார்களோ, மக்கள் எப்படி உண்ணுவார்களோ, சாப்பிடுவார்களோ, மக்கள் எப்படி தன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வார்களோ அதே போலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். சமநிலைத்தன்மை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். கலீஃபா அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஷாம் தேசத்தை கைப்பற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலித் இப்னு வலீத் என்கிற ஒரு நபித்தோழருடைய தலைமையிலே ஒரு படையை அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைக்கிற நேரத்தில் அங்கே அந்த அனுப்பி வைத்துவிட்டு அங்கே யுத்தம் அழகாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மக்களை, அதாவது இரவிலே அவர் ரோந்து பயணிப்பது அவருக்கு ஒரு வழக்கமாக இருக்கும். மக்கள் பேசுகின்றவைகளை என்ன பேசுகிறார்கள் அல்லது மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் கண்ணூடாக அவதானிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். காலித் இப்னு வலீதுடைய தலைமையிலவா சென்றார்கள், அவர் திரும்பினால் நிச்சயமாக வெற்றியோடு தான் திரும்புவார்கள். காலித் இப்னு எந்த அளவுக்கு என்றால், காலித் இப்னு வலீது இல்லை என்றால் இந்த மார்க்கம் வளராது என்ற அடிப்படையிலே தங்களுடைய பேச்சுக்களே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் போனால் வெற்றிதான் என்கிற அடிப்படையில் பேசுகின்ற அந்த பேச்சு அல்லாஹ்வின் தூதர் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதிலே விழுகிறது. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் என்கிற நபித்தோழரை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்லுகிறார்கள், ஒரு கடிதம் எழுதி கொடுத்து நீங்கள் உடனடியாக ஷாமுக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும். வீரர்களை எல்லாம் அழைத்து காலித் இப்னு வலீதுக்கு முன்னால் இந்த கடிதத்தை நீங்கள் வாசித்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் என்கிற நபித்தோழரை அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைக்கிற நேரத்தில் அவர் சென்று எல்லோரையும் அழைத்து அங்கே அந்த கடிதத்தை வாசிக்கிறார்கள். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விடயம், உடனடியாக இந்த கடிதம் கிடைத்தவுடன் உடனடியாக இந்த பதவியை, இந்த படை தளபதி என்கிற அந்த பதவியை காலித் அபூ உபைத் இப்னு ஜர்ராஹ் என்கிற நபித்தோழருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த கட்டளை இடப்படுகிறது. இது கலீஃபாவினுடைய கட்டளை என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த காலித் இப்னு வலீத் என்கிற நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதரால் சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய போர்வாள் என்று போற்றப்பட்ட ஒரு நபித்தோழர், உடனடியாக அந்த பதவியை, அந்த தளபதி என்கிற பதவியை அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் என்கிற நபித்தோழருக்கு கொடுத்துவிட்டு சாதாரண போர் வீரரை போல அவர்கள் அங்கே நிற்கிறார்கள், போர் புரிகிறார்கள். மிகப்பெரிய ஒரு படை தளபதி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட பல்வேறுபட்ட யுத்தங்களுக்கு
படை தளபதியாக நியமிக்கப்பட்ட ஒரு மனிதர், ஒரு நபித்தோழர், வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர், மக்களெல்லாம் அவரை புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு அவர் செல்லுகிற இடமெல்லாம் வெற்றி வாகையோடு வரக்கூடிய ஒரு நபித்தோழரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக பதவி விலகுமாறு சொல்லி வேறொரு நபித்தோழரை அங்கே நியமிக்கிறார்கள் என்றால் அந்த மக்களுக்கு மத்தியில் சிறு சலசலப்பு ஏற்படுகிறது. ஆனால் அந்த கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான ஒரு நோக்கத்தோடு அதை செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் யுத்தம் நிறைவடைந்து அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் என்கிற நபித்தோழர் வெற்றி வாகையோடு மதீனாவை நோக்கி வருகிறார்கள். ஒரு கட்டத்தில் இந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள் கலீஃபாவை. அவருக்கு காரணம் புரியவில்லை. நான் நீதமாக நடந்து கொள்ளுகிறேன், அழகாக படைகளை வழிநடாத்துகிறேன், என்னிடம் எந்த மோசடியும் கிடையாது, பாவமான காரியங்கள் இல்லை, இறையச்சத்தோடு நான் இந்த காரியத்தை அழகான முறையில் நான் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்னிடம் காணப்பட்ட குறை என்ன? எதற்காக வேண்டி கலீஃபா இந்த பதவியை விட்டு என்னை நிறுத்தினார் என்கிற அந்த சந்தேகத்தோடு கலீஃபாவை நோக்கி கேட்கிற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்ன தெரியுமா? ஈமானுக்கும் மக்களுடைய வார்த்தைகளுக்கும் உலகுக்கும் ஈமானுக்கும் இடையில் இரண்டையும் உரசி பார்க்கக்கூடிய வார்த்தைகளை நான் கேட்டேன். அவரை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய கண்ணியம் நான் உங்களை அதிகமாக விரும்புகிறேன். உங்களுடைய கண்ணியத்தில் அல்லாஹ் எந்த குறையும் வைத்தது கிடையாது. நேர்மையானவர், நீதியானவர், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரிவர நிறைவேற்றக்கூடியவர், இறையச்சம் கொண்ட ஒரு மாமனிதர். இந்த மக்களுடைய கரங்க வாய்களில் நாவுகளில் இருந்து அல்லாஹ்வை மறந்த வார்த்தைகளை நான் செவியுற்றேன். காலித் இப்னு வலீத் இல்லை என்றால் எங்களுக்கு வெற்றி கிடைக்காது என்கிற அல்லாஹ்வுடைய உதவிகளை மறந்த நிலையில், அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை மறந்த வார்த்தை பிரயோகங்களை நான் கேட்டேன். எனவேதான் உங்களை நான் அந்த பதவியில் இருந்து நிறுத்தினேன். அந்த மக்கள் மீண்டும் அல்லாஹ்வை நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் அந்த பதவியிலிருந்து உங்களை நிறுத்தினேன் என்று சொன்னவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சென்றார்கள் என்றால் மிகப்பெரிய படை தளபதி. ஆனால் அந்த பொறுப்பிலிருந்து அவர் நிறுத்தப்பட்ட பிறகு கூட தன்னை பற்றி ஒரு ஆணவத்தோடு அவர் நடந்து கொள்ளவில்லை. அப்ப சமநிலை தன்மையை அவர் பேணக்கூடியவராக அந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்பட்டார்கள் என்பதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பொறுப்புகள் என்பது மிக முக்கியமான ஒரு கடமை. அது சரிவர நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த பொறுப்புகள் சரிவர நிறைவேற்றப்படவில்லை என்றால் அது அல்லாஹ்விடம் நாங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் 2 வகையான கட்டங்கள் இருக்கின்றன. பொறுப்பை எடுக்காமல் நாங்கள் நழுவி சென்றால், அந்த பொறுப்புக்கு தகுதியானவர்களாக நாங்கள் இருப்போமேயானால், தகுதி இல்லாதவர்கள் அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்படுகிற போது அவர்கள் செய்கின்ற பிழைகளுக்கும் அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கும் நாங்களும் ஒரு உடந்தையாளியாக நாங்கள் மாற வேண்டும். ஏன்? எனக்கு தகுதி இருந்தது, அந்த பொறுப்பை நான் எடுப்பதற்கு தகுதி இருந்தது, இந்த சமுதாயத்தை வழிநடாத்தக்கூடிய ஆற்றலையும் ஆளுமையையும் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கிறான். ஆனால் நான் ஒதுங்கி சென்றேன் என்றால் அதனூடாக வரக்கூடிய விபரீதங்களுக்கு நாங்களும் ஒரு பொறுப்புதாரியாக மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் 3வது கலீஃபா யார் என்கிற மிகப்பெரிய ஒரு போட்டி நடைபெறுகிறது. 2 பேரும் யார்? அல்லாஹ்வின் தூதருடைய மருமகன் என்று சொல்லலாம். எங்களுடைய நடைமுறையில் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்தவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாருடைய 2 புதல்விகளை ஒருவர் பின் ஒருவராக ஒருவர் மரணித்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் இன்னொரு பிள்ளையை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சதை துண்டு ஃபாத்திமா என்று சொல்லப்பட்ட அல்லாஹ்வின் தூதரால் அதிகமாக நேசிக்கப்பட்ட தன்னுடைய மகளை திருமணம் முடித்த ஒரு மருமகன், தன்னுடைய வாப்பாவினுடைய சகோதரனுடைய ஒரு மகன். அப்ப 2 பேரும் எங்களுடைய பாஷையில் சொல்ல போனால் மருமகன்கள். 2 பேரும் போட்டியிடுகிறார்கள். ஒருவர் ஒதுங்கிக் கொள்ளலாம், ஆனாலும் 2 பேரும் ஏன் போட்டியிடுகிறார்கள்? 2 பேரும்
இந்த பதவியை, இந்த சமுதாயத்தை வழிநடாத்துவதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஒதுங்கவில்லை. பல்வேறுபட்ட சிக்கல்கள் வருகிற நேரத்தில் அவர்கள் இருவரும் ஒதுங்கவில்லை. நான் தகுதி என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். எனவே அந்த இடத்திலே ஹலீஃபாவாக, மூன்றாவது ஹலீஃபாவாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தெரிவு செய்யப்படுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கு பின்னால் அந்த மதீனா இஸ்லாமிய சாம்ராஜ்யம் தலைமைத்துவம் இழந்த ஒரு சாம்ராஜ்யமாக, அந்த மதீனாவை ஆளக்கூடியவர்கள் பின்வாங்கக்கூடிய ஒரு சமுதாயமாக, மதீனாவுக்கு கீழால் எங்கெல்லாம் இஸ்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறதோ அவைகளை வழிநடத்துவதற்கு தகுதியான தலைவர்கள் கூட இருந்தும் பின்வாங்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிற போது எல்லோரும் அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு பயந்தோ அல்லது கிளர்ச்சியாளர்களின் காரணமாக தங்களுடைய உள்ளத்தால் வெறுத்தோ ஒதுங்குகிற நேரத்தில், இதெல்லாம் பெரிய வரலாறுகள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமுதாயத்தை வழிநடாத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, இந்த சமுதாயம் தலைமைத்துவமற்ற ஒரு சமுதாயமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அங்கே மஸ்ஜிது நபவியை, அங்கே நபவியினுடைய செயலகத்தினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள் என்றால், இந்த இடத்திலிருந்து யாரும் ஒதுங்க முடியாது என்பதை பல்வேறு வரலாறுகள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றன என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் அல்லாஹ்வின் தூதர், அதாவது மஅக்கல் இப்னு யஸார் என்கிற ஒரு நபித்தோழர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பஸ்ராவினுடைய ஆட்சியாளர் உபைதுல்லா என்கிற ஒரு ஆட்சியாளர் இந்த மஅக்கல் இப்னு யஸார் என்கிற நபித்தோழரை சந்திப்பதற்காக வருகிறார், நோய் விசாரிப்பதற்காக வருகிறார். அவர் ஒரு பஸ்ரா பிரதேசத்தினுடைய ஒரு ஆட்சியாளராக இருக்கிறார். இந்த உபைதுல்லா இப்னு சியாத் என்கிற ஒரு ஆட்சியாளர் இந்த மஅக்கல் இப்னு யஸார் என்கிற நபித்தோழரை சந்திப்பதற்காக வருகிற நேரத்தில், அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஆட்சியாளரை பார்த்து, அந்த பொறுப்புதாரியை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதாவது அல்லாஹு தஆலா ஒரு அடியானை குடிமக்களுக்கான ஒரு பொறுப்புதாரியாக நியமித்திருக்க, அது யார் நியமிப்பது? அல்லாஹு தஆலா நியமிக்கிறான். ஒரு ஆட்சி, ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு பிரதேசத்தினுடைய அல்லது ஒரு பள்ளிவாசலினுடைய தலைவராக யாரெல்லாம் நியமிக்கப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை சாட்சியாக முன்னிறுத்தி அல்லாஹுவால் நியமிக்கப்பட்டவர்கள். அவர் சொல்லுகிறார், ஆட்சியாளரை, அதாவது அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட பொறுப்புதாரிகள் அவர்களது நலன், மக்கள் நியமித்த மக்களினுடைய நலனை காக்க அவர்கள் தவறினால், மக்கள் எந்த நோக்கத்திற்காக பொறுப்புதாரியாக, ஒரு தலைவராக, ஒரு ஆட்சியாளராக, அந்த பிரதேசத்தை ஆளுகின்ற ஒரு ஆட்சியாளராக எந்த நோக்கத்திற்காக மக்கள் அவரை, அதாவது நியமிக்கிறார்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்ற தவறினால் நாளை மறுமை நாளையில் சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட அவர் நுகர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அந்த ஆட்சியாளருக்கு முன்னால் இந்த மஅக்கல் இப்னு யஸார் என்கிற நபித்தோழர் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அவர் ஆட்சி என்பது, ஆட்சியை பொறுப்பெடுத்திருக்கிறார், அந்த பிரதேசத்தை வழிநடாத்தக்கூடிய அந்த பொறுப்பை அவர் எடுத்திருக்கிறார். ஆனாலும் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால் அவர் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் அவர்களுக்கு கடுமையான தண்டனையை வழங்குவான் என்பது ஒருபுறம் இருக்க, அதை எடுக்காமல் ஒதுங்கினாலும் கூட அவர்களும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நிராகரித்தவர்களைப் போல மாறிவிடுவார்கள். ஏன்? அந்த ஆட்சி அதிகாரங்களை அல்லாஹு தஆலா எனக்கு தருகிறான் என்ற அந்த நான் அதற்கு தகுதியான ஒரு ஆளுமை கொண்டவன் என்பதை நானும் நீங்களும் மனதிலே ஆழமாக பதிந்து கொள்ளுகிற போது அந்த பற்று, அந்த பிரதேசத்தினுடைய பற்று, பள்ளிவாசலுடைய பற்று எங்களிடம் இருக்கின்ற நேரத்தில் அவைகளை விட்டு நாங்கள் ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது. இருப்பது என்னுடைய சாச்சாவினுடைய பிள்ளைகள், இருப்பது என்னுடைய மாமாவினுடைய பிள்ளைகள், என்னுடைய உறவுக்கார பிள்ளைகள், இவர்களெல்லாம் வழிநடத்தப்பட வேண்டியவர்கள். இளைஞர்கள் சமுதாய ரீதியாக பல்வேறுபட்ட வழிகாட்டலினூடாக கட்டியெழுப்பப்படுவதற்கு தகுதியானவர்கள். அவர்களை வழிநடாத்துவது எனக்கு பொறுப்பு என்பதை, அந்த ஆளுமையை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கிறான் என்கிற அந்த விடயத்தை உணர்கிற ஒவ்வொருவரும் இதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக்கும் சதஹரிசூன அலல் இமாரத்தி, நீங்கள் பொறுப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆசைப்படுகிறீர்கள். நிறைய இடங்களில் பொறுப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆசைப்பட்டு சண்டை பிடித்து பல்வேறுபட்ட போலீஸ் மட்டங்களில் பாதுகாவல் துறையினர் அதில் தலையிட்டு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பல்வேறுபட்ட இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் நபிகளார் சொல்லுகிறார்கள், பொறுப்புகளை எடுப்பதற்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், வசதகூனு நதாமத்தன், நாளை மறுமை நாளையில் அது உங்களுக்கு கை சேதமாக மாறிவிடும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ தர் அல் கிஃபாரி என்கிற ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, எனக்கு ஏதாவது பொறுப்புகளை தாருங்கள் என்று அவர் கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கவில்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் பலகீனமானவர், அதற்கு தகுதி இல்லாத ஒருவர், எனவேதான் கொடுக்கவில்லை. தகுதியான ஒருவராக இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் கொடுத்திருப்பார்கள். கேட்க வேண்டிய தகுதியான ஒருவர், நான் அதற்கு தகுதி, இந்த சமுதாயத்தை வழிநடாத்துவதற்கு நான் தகுதி, நான் ஒதுங்கிக் கொள்ள மாட்டேன், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், எனவே அவைகளை நான் சரியான முறையில் வழிநடாத்த வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் பலகீனமானவர், நீங்கள் இதை எடுத்து செய்ய முடியாமல் போனால் நாளை மறுமை நாளையில் நீங்கள் கை சேதப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பிரதேசத்தினுடைய பொறுப்புதாரிகள். எப்படி என்னுடைய குடும்பத்திற்கு நான் பொறுப்புதாரியோ, எப்படி என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் பொறுப்புதாரியோ, எப்படி எனக்கு கீழால் யாரெல்லாம் உதவித்தொகை பெறுவதற்கு பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்படி நான் பொறுப்புதாரியோ, அதே போலதான் இந்த பிரதேசத்திற்கும் நான் ஒரு பொறுப்புதாரி. ஒவ்வொருவரும் நாங்கள் பொறுப்புதாரிகள். எனவே அந்த பொறுப்பிலிருந்து நாங்கள் யாரும் நழுவிவிட முடியாது. நழுவி விடுகிற நேரத்தில் அதனூடாக வரக்கூடிய பல்வேறுபட்ட விளைவுகளுக்கு யாரெல்லாம் ஒதுங்கினோமோ அவர்கள் அனைவரும் சொந்தக்காரர்களாக மாறிவிட வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே பொறுப்புகள் குறித்து பல்வேறுபட்ட அறிவுரைகளை இஸ்லாம் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. அதிலிருந்து நாங்கள் ஒதுங்கிவிடவும் முடியாது. அதனை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற போதும் இஸ்லாம் அதற்கான வழிகாட்டல்களை அழகாக எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே யார் அந்த பொறுப்புக்கு தகுதியானவர்கள் என்பதை அல்லாஹு தாலாவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழகாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். யார் அந்த பொறுப்புக்கு தகுதியானவர்கள், யாரை நாங்கள் நியமிக்க வேண்டும், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஹராமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஹராத்தை பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு இரண்டு சாரார்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளை கொழுவிவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஹராத்தையும் பல்வேறுபட்ட பெரும்பாவங்களையும் பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு பல்வேறுபட்ட நிர்வாகங்கள் எப்படி தெரிவு செய்யப்படுகிறார்கள், அந்த பிரதேசத்தில் யார் சண்டியனாக இருக்கிறாரோ, யார் வட்டியில் மூழ்கி கொண்டிருக்கிறாரோ, யார் விபச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ, யார் சத்தம் போட்டு பேசி அடுத்தவர்களை அடக்க முடியுமோ என்று இருக்கிறார்களோ, அவர்கள்தான் பல்வேறுபட்ட இடங்களில் அவர்கள் ஆட்சியாளர்களாக நிர்வாகிகளாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். இவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய மாளிகையை யார் பொறுப்புதாரிகளாக இருக்க வேண்டும்? விபச்சாரம் செய்யக்கூடியவனும், பீடி சிகரெட்டை பகிரங்கமாக செய்யக்கூடியவனும், பகிரங்கமாக சாராயம் அருந்தக்கூடியவனும், அல்லாஹ்வோடு போர் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவமாக அல் குர்ஆன் அடையாளப்படுத்தக்கூடிய பெரும் வட்டி மூசாக்கள் இன்றைக்கு பள்ளி நிர்வாகிகளாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். சண்டியர்கள் பள்ளி நிர்வாகிகளாக தெரிவு செய்யப்படுகிறார்கள்.
பள்ளிவாசல் என்றால் என்ன என்று தெரியாதவர்கள் எல்லாம் பள்ளிவாசல் நிர்வாகிகளாக, அல்லாஹ்வுடைய மாளிகையை அதாவது நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளாக தெரிவு செய்யப்படுகிறார்கள் என்றால் யார் அவர்களை தெரிவு செய்கிறார்கள்? தகுதியுள்ளவர்கள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டு அல்லது தகுதியுள்ளவர்கள் எல்லாம் ஒதுங்கி சென்று விட்டு தகுதியற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு பள்ளி அல்லாஹ்வுடைய கண்ணியமான இந்த மாளிகையை நிர்வகிப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றப்படுகிறார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த குற்றத்துக்கு சொந்தக்காரர்களாக நானோ நீங்களோ மாறிவிடக்கூடாது. சரியான முறையில் தெரிவு செய்யப்பட வேண்டும். இஸ்லாம் அழகான வழிகாட்டல்களை செய்கிறது. இந்த சமுதாயத்தை, இந்த பிரதேசத்தை வழிநடாத்தக்கூடிய, ஒற்றுமைப்படுத்தக்கூடிய, ஹலால் கராத்தை சரியான முறையில் முன்னிறுத்தக்கூடிய நபர்கள் பள்ளிவாசனுடைய நிர்வாகிகளாக தெரிவு செய்யப்பட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டுகிறான். இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். முதலாவது அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமை நாளை ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் தான். இந்த பொறுப்பை எடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மறுமை நாளை ஈமான் கொண்டவர்களாக. பொறுப்பை நாங்கள் சுமக்கிற நேரத்தில் அந்த ஆற்றலை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்கிற அந்த பக்குவத்தோடு, இறையச்சத்தோடு அந்த பொறுப்பை எடுக்கிற நேரத்தில் நாளை மறுமை நாளையில் சரியான முறையில் செய்ய தவறினால் நான் தண்டிக்கப்படுவேன் என்கிற அந்த ஈமானிய பக்தியோடு ஒருவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒதுங்கிவிடக் கூடாது என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. வஅகாமுஸ்ஸலா, இரண்டாவது நிபந்தனை என்ன தெரியுமா? தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரியான முறையில் தொழுகையை பேணுதலாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இருந்துட்டு ஒருமுறை பள்ளிவாசலுக்கு வருகின்றவர்களும், வெள்ளிக்கிழமை ஜும்மாக்களுக்கு பள்ளிவாசலுக்கு வருகின்றவர்களும், ரமலான் மாதத்தில் கடைசி 10 மாத்திரம் பள்ளிவாசல்களுக்கு வரக்கூடியவர்களும், பள்ளிவாசலினுடைய தலைவராக, செயலாளராக, நிர்வாகியாக தெரிவு செய்யப்படுவது யாரெல்லாம் தெரிவு செய்கிறார்களோ அந்த குற்றத்துக்கு உடந்தையானவர்களாக மாறிவிடுவார்கள். முதலாவது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அஞ்சக்கூடிய ஒருவன், அல்லாஹ்வை மாத்திரம் அஞ்சக்கூடிய ஒருவன் பள்ளிவாசலுடைய நிர்வாகியினுடைய முதலாவது நிபந்தனை இஸ்லாம் சொல்லுகிறது. இரண்டாவது நிபந்தனை என்ன தெரியுமா? தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவனாக இருக்க வேண்டும். தொழுகையை அவன் பேணுதலாக தொழுதால்தான் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அந்த தொழுகை மானக்கேடான, அருவருக்கத்தக்க, மோசமான காரியங்களிலிருந்து அவனை பாதுகாக்கும். சிறந்த தலைவனாக இருப்பான், முன்மாதிரி மிக்க தலைவனாக இருப்பான். இளைஞர்களுக்கு முன்னால் பீடிகளையும் சிகரெட்டுகளையும் புகைத்தல்களையும் சாராயங்களையும் மதுபானங்களையும் சாதாரணமாக அருந்தக்கூடிய ஒருவன் தலைவராக வந்தால் அவனுக்கு கீழால் கட்டுப்படக்கூடிய இளைஞர்களும் அந்த பிரதேசவாசிகளும் எந்த அளவுக்கு மோசமானவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை பல்வேறுபட்ட இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம். எனவே சமுதாயத்தை வழிநடாத்தக்கூடிய அந்த ஆளுமை, இரண்டாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய நிபந்தனை தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூணாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய நிபந்தனை ஜகாத், அவர் தகுதியுள்ளவராக இருந்தால் அதை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். ஜகாத் நிறைவேற்றுகிற போது அவருடைய உள்ளம் தூய்மையாகிறது, பொருள் தூய்மையாகிறது, அடுத்தவர்கள் மீது உள்ள அந்த கருணை, பாசம் அவருக்கு அதிகரிக்கிறது. அடுத்தவர்களுடைய துன்பங்களை அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். அல்லாஹ் தஆலா எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார், ஆனால் எனக்கு கீழால், என்னுடைய நிர்வாகத்துக்கு கீழால் பல்வேறுபட்ட ஏழை மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை முன்னுதாரணம், அவர்களை நான் உயர்த்த வேண்டும் என்கிற பல்வேறுபட்ட வறுமை கோட்டு, வறுமை ஒழிப்பு செயற்திட்டங்களை எல்லாம் பள்ளி ஊடாக நிறைவேற்றக்கூடியவர்கள் உருவாக்கப்படுவார்கள். சரியாக அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா தன்னுடைய மாளிகையை நிர்வகிக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லுகிறான் என்றால் அதை சரியான முறையில் கடைபிடிக்கிற நேரத்தில் அந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியை பார்க்கலாம், அந்த பிரதேசத்தினுடைய ஆளுமையை பார்க்கலாம், அந்த பிரதேசத்தினுடைய பள்ளிவாசலுடைய செழிப்பை பார்க்கலாம். அந்த பள்ளிவாசல் செழிப்பாக இயங்குகிற நேரத்தில் தான் அந்த பிரதேசம் செழிப்பானதாக மாறும். அந்த மக்களுடைய உள்ளங்களில் கபட நெஞ்சங்கள் எல்லாம் களையப்பட்டு
காழ்ப்புணர்வுகளும் வஞ்சகங்களும் களையப்பட்டு சகோதர வாஞ்சை கொண்டவர்களாக அவர்கள் மாற்றப்படுவார்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி, சின்ன சின்ன அரசியல் காரணங்களுக்காக வேண்டி, குடும்பத்திற்குள் நானா தம்பி சகோதரிகள் பக்கத்து வீட்டுக்காரர் என்ற பாகுபாடுகளோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எமது சமுதாயத்தினர் ஒற்றுமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தினர்களாக இந்த பள்ளிவாசல் முன்னின்று மாற்றப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இஸ்லாம் சொல்லுகின்ற மூன்றாவது நிபந்தனை ஜகாத். நாலாவது, அவர் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அஞ்சக்கூடியவராக இருக்கக்கூடாது. நீதமாக நடந்து அல்லாஹுவை தவிர எப்படிப்பட்ட சலசலப்புகளுக்கும் அவர் அஞ்சக்கூடியவராக இருக்கக்கூடாது. நான் சரியாக செய்கிறேன், அல்லாஹ்வுக்கு அஞ்சி செய்கிறேன் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு அவர் செயலாற்றுகிற போது எப்படிப்பட்ட சலசலப்புகள் வந்தாலும் கூட ஒரு நல்லது செய்ய போனால் அதற்கான எதிர்வாதங்களும் எதிர்வினைகளும் வரும் என்பதை அவர் உணர்ந்து நான் அல்லாஹ்வுக்காக நீதமாக செய்கிறேன் என்கிற அந்த கட்டளைகளோடு அவர் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல அல்லாஹு தாலா இன்னும் பல இடங்களில் அகாமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், கொடுத்து வருவார்கள். வஅமரு பில் மஅரூஃபி வன்ஹவ் அனில் முன்கர், நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். தீமை என்று தெரிந்து ஒதுங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள், அவர்கள் தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா அந்த நிர்வாகத்தினருடைய பண்புகளை பற்றி பட்டியல் படுத்துகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே யாரும் ஒதுங்கிவிடக்கூடாது. இது அமானிதம். இந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய மாளிகை சரியான முறையில் நிர்வகிக்கப்பட தகுதியானவர்கள் இருந்து தகுதியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும். தெரிவு செய்யப்படுகின்ற 9-11 நபர்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 5 நேரம் தொழுகைகளை சரியான முறையில் பேணுதலாக தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த பிரதேசத்தினுடைய ஒற்றுமைக்காகவும் அபிவிருத்திக்காகவும் பாடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரதேசத்திலே பல்வேறுபட்ட குணம் கொண்டவர்கள், வகை கொண்டவர்கள் இருப்பார்கள், அது இயல்பு. அவைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து பொறுமையோடு இந்த சமுதாயத்தை வழிநடாத்தக்கூடிய உத்தமர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆனால் நிறைய இடங்களில் என்ன நடக்கும் தெரியுமா? தெரிவு செஞ்ச பிறகு தலைவர் இருப்பார், செயலாளர் இருப்பார், பொருளாளர் இருப்பார், உறுப்பினர்கள் இருக்க மாட்டார்கள். இதுதான் நிறைய பள்ளிவாசல்களில் நடைபெறுகிற ஒன்று. தலைவர் இருப்பார், சில நேரம் செயலாளர் இருப்பார், சில நேரம் பொருளாளர் இருப்பார். வேற உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு நிறைய இடங்களில் ஒவ்வொருவரும் வந்து முறையிடக்கூடிய ஒரு முறைப்பாடாக இதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே 11 நபர்கள் என்றால் அந்த 11 நபர்களும் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும். எனவே அந்த 11 நபர்களும் இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய தகுதியின் அடிப்படையில் அவர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் தன்னுடைய மாளிகை யார் நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதை அழகாக சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி தெரிவு செய்யப்பட்டவர்கள் பொறுப்புதாரிகள் மக்கள் மத்தியில் பல்வேறுபட்ட பொறுப்புதாரிகளாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். இந்த மக்கள் பிரதேசத்தினர் அல்லாஹ்வை முன்னிறுத்தி உங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் இந்த 400-500 நபர்களுக்கு மத்தியில் இந்த 11 பேர்களை தெரிவு செய்திருக்கிறார் என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய ஒரு அருளை செய்திருக்கிறான். இந்த மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக வேண்டி, இந்த மக்களை வழிநடாத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அருளை ஏற்படுத்தி இருக்கிறான் என்கிற அந்த உணர்வை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நிர்வாகத்தினர் அவர்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்புதாரிகளாக அவர்கள் மாறுகிறார்கள். அவர்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள் மௌலவி, முஅத்தின், அதோடு இருக்கக்கூடிய வேலையாட்கள், அதோடு இந்த பிரதேசவாசிகள், இவைகளெல்லாம் இவர்கள் வகை கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியான முறையில் நாங்கள் பகிர்ந்து கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்கு வழிநடாத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அவர்களை எங்களுடைய உள்ளுணர்வோடு நாங்கள் நோக்க வேண்டும். எனக்கு ஒரு பாதிப்பு வருகிற நேரத்தில் நான் எப்படி அவளுகிறவனோ, எந்த அளவுக்கு நான் கவலைப்படுகிறேனோ அதே போலதான் எனக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களும் என்கிற அந்த உணர்வு வர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ஹிம்ஸ், சிரியாவினுடைய ஹிம்ஸ் பகுதிக்கு ஒரு ஆளுநரை நியமிக்க வேண்டும். எனவே அதற்கு தகுதியான ஒருவரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேடுகிறார்கள். தேடுகிற நேரத்தில் சயீத் இப்னு ஆமிர் என்கிற ஒரு நபித்தோழர் காணப்படுகிறார். எனவே சயீத் இப்னு ஆமிரை அழைக்கிறார்கள். நீங்கள் தான் ஹிம்ஸ் பிரதேசத்தினுடைய கவர்னராக இருக்க வேண்டும், அதற்கு தகுதியானவர் நீங்கள் தான் என்று சொன்னபோது அவர் அந்த பொறுப்பை எடுக்க மறுக்கிறார். அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி, ஹலீஃபாவே இந்த பொறுப்புகளை என்னிடம் ஒப்படைத்து விடாதீர்கள் என்று ஒதுங்குகிறார். நிறைய பேர் ஒதுங்குகிறார்கள். தகுதியுள்ளவர்கள் ஒதுங்குகிற நேரத்தில், தகுதியற்றவர்கள் அந்த பொறுப்பை எடுக்கிற நேரத்தில், தகுதியுள்ளவர்கள் வெளியில் இருந்து கொண்டு விமர்சிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த குற்றவாளியாக நாங்கள் மாறிவிடக்கூடாது. சயீத் இப்னு ஆமிரை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டார்கள் தெரியுமா? இந்த பொறுப்பின் மேல், இந்த பொறுப்பை என்னுடைய தலைக்கு மேலால் நீங்கள் சுமத்தி விட்டு அடுத்தடுத்த பொறுப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நீங்கள் ஒதுங்கிக் கொள்கிறீர்களா? கோபமாக கேட்கிற நேரத்தில் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ஹலீஃபாவை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், அதற்கு தகுதியானவர்கள் அந்த பொறுப்பை எடுத்துதான் ஆக வேண்டும். அது அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொன்னான் என்று சொல்லி காட்டியிருக்கிறான் என்ற அந்த முந்தைய குர்ஆன் வசனத்தினூடாக அந்த பொறுப்பை சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்றால், ஒரு பிரதேசத்தினுடைய கவர்னர் அந்த பிரதேசத்திலிருந்து ஒரு தூதுக்குழு ஹலீஃபாவை சந்திப்பதற்காக வருகிறார்கள். எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று, எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று வருகிற நேரத்தில் ஒரு சில ஏழைகள், ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறானே, அதாவது மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் பிறர்களுடைய தேவைகளை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்கள். மெழுகுவர்த்தியை போல அவர்கள் தங்களை உருக்கிக் கொண்டு அடுத்தவர்களுக்காக வாழக்கூடியவர்கள். இந்த ஹலீஃபா, அந்த கவர்னர் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அவ்வாறுதான் அந்த சமுதாயத்தை அழகான முறையில் வழிநடாத்துகிறார். சமுதாயத்துடைய பிரச்சனைகளை தீர்க்கிறார். அபிவிருத்திக்காக பங்களிப்பு செய்கிறார். ஆனால் ஏழைகளுடைய பட்டியலை எனக்கு தாருங்கள் என்று ஹலீஃபா கேட்டவுடன் அந்த பட்டியலில் சயீத் என்கிற ஒருவர் இருக்கிறார். ஹலீஃபாவுக்கு ஆச்சரியம், யாரப்பா இந்த சயீத்? இவர்தான் அந்த கவர்னர். எந்த கவர்னர்? நீங்கள் நியமித்த சயீத் இப்னு ஆமிர் என்கிற கவர்னர். நான் நியமித்த சயீத் இப்னு ஆமிர் என்கிற கவர்னர் ஒரு ஏழையா? அந்த பிரதேசத்தினுடைய ஏழைகளுடைய பட்டியலிலே முதலாவது பெயர் ஒரு கவர்னருடைய பெயர். யோசித்து பாருங்கள், எப்படியான ஒரு ஆட்சியாக இருக்கும். சாதாரண ஆட்சி கிடையாது, அழகான ஒரு ஆட்சி, இறையச்சத்தோடு கூடிய ஆட்சி, அந்த மக்களை வழிநடாத்தக்கூடிய ஆட்சி. யாரெல்லாம் அங்கே அதாவது ஆட்சி பொறுப்புதாரியாக நியமிக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் பள்ளிவாசலுடைய இமாமாக அவர்கள் கடமையாற்றுவார்கள். அந்த ஆட்சி, அந்த நேரத்தில் ஹலீஃபா 1000 தீனார்களை கொடுத்து, ஹலீஃபா உங்களுக்கு தந்தார், உங்களுடைய சொந்த தேவைகளுக்காக தந்தார் என்று கொடுங்கள் என்று அனுப்பி வைக்கிற நேரத்தில் அதை பெற்றுக்கொண்ட சயீத் இப்னு ஆமிர் என்ன சொன்னார் தெரியுமா? சத்தமிட்டு சொல்லுகிறார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எதற்கு இந்த வாசகத்தை பயன்படுத்துவோம்? அதிகபட்சமாக எங்களுடைய உள்ளம் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு முசீபத், ஒரு சோதனை வருகிற நேரத்தில் நாங்கள் பயன்படுத்துகின்ற வாசகம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற அந்த வாசகம். அவர் சொன்னவுடன் மனைவி ஓடோடி வருகிறார். என்ன, ஹலீஃபா மரணித்து விட்டாரா? இல்லை, அதை விட பயங்கரமானது என்ன? தகலத் அலைய துன்யா லிதுஃப்ஸிதல் ஆகிரா. மறுமையை வீணாக்குவதற்காக வேண்டி இந்த உலகம் என்னுள் புகுந்து விட்டது என்று சொல்லி இந்த விடயத்தை எடுத்து வைத்து விட்டு சொல்லுகிறார், எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், செய்வீர்களா? மனைவி சொல்லுகிறார், சொல்லுங்கள், இந்த 1000 தீனார்களையும் என்னுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நிபந்தனையை இட்டு அப்படியே பகிர்ந்து கொடுக்கிறார்கள். என்றால் தனக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய நலன்தான் முக்கியம் என்பதை இங்கே சயீத் இப்னு ஆமிர் உணர்த்தி காட்டுகிறார். பொறுப்பெடுக்க அவர் தயங்கிய நேரத்தில், ஒதுங்கிய நேரத்தில் ஹலீஃபாவினுடைய அறிவுறுத்தல், தகுதியானவர்கள்
நீங்கள் எல்லாம் ஒதுங்கினால் இந்த சமுதாயத்தை யார் வழிநடாத்துவது? அனைத்தையும் என்னுடைய தலைக்கு மேலால் ஒப்படைத்து விட்டு நீங்கள் ஒதுங்குகிறீர்களா என்ற அந்த வார்த்தை பிரயோகங்கள் அல்லாஹ்வுடைய அருளை தேடி அந்த பொறுப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு கீழால் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் விடயத்தில், அதாவது பொதுமக்கள் விடயத்தில், பதவிகள் வழங்கப்பட்டவர்கள் விடயத்தில் கடுமையாக அக்கறை காட்டினார்கள் என்பதையும் நாங்கள் பல்வேறுபட்ட வரலாற்று நிகழ்வுகளாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சொல்லப்போனால் பொறுப்புகள் சம்பந்தமாக ஒரு கடல் அளவுக்கு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது, எச்சரிக்கவும் செய்கிறது, ஆர்வம் ஊட்டவும் செய்கிறது. அதிலே பல்வேறுபட்ட நன்மைகள் இருப்பதாக சொல்லுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே பொறுப்புகளுக்கு தகுதியானவர்கள் ஒதுங்கி விடாமல் அந்த பொறுப்புகளை சரியான முறையில் எடுத்து இந்த சமுதாயத்தை, இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி பாதைக்கு இட்டுச் செல்லக்கூடியவர்களாக, இந்த பிரதேசத்துடைய ஒற்றுமைக்காகவும் நல்லிணக்கத்திற்காகவும் பாடுபடக்கூடியவர்களாக, சின்ன சின்ன பிரச்சனைகளில் மனக்கவலைகளை எல்லாம் தூரமாக ஒதுக்கிவிட்டு எல்லோரும் மூமின்கள் முஸ்லிம்கள் என்கிற அந்த ஒற்றுமை வாஞ்சையோடு பயணிக்கக்கூடிய வழிகாட்டல்களுக்கு சொந்தக்காரர்களாக அந்த பொறுப்பை எடுக்கக்கூடியவர்கள் மாறுகிற போது நிச்சயமாக அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவான். எனவே யாருமே பொறுப்புக்கு தகுதியானவர்கள் ஒதுங்கி விடாமல், சென்று விடாமல், தகுதியாக இருந்து எல்லோரும் இருந்து இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்காக வேண்டி, இந்த பிரதேசத்தினுடைய நலனுக்காக வேண்டி, மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக வேண்டி, எதிர்கால அபிவிருத்திக்காக வேண்டி நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக செயற்பட்டு சிறந்த ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கி அல்லாஹ்வுடைய அருளுக்கும் அன்புக்கும் சொந்தக்காரர்களாக நாம் அனைவரும் மாறிவிடுவோமாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிர் லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் வஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.